வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாழைக்காய் வறுவல் பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதோடைய தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீட்டமா சன்னமா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய கலர் மாறாம இருக்கிறதுக்காக நம்ம அரிஞ்சதும் தண்ணியில போட்டுக்கோங்க. வாழைக்காயை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்காக நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து வாழைக்காய் மேல நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்துல பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்ப கலக்கி வச்சிருக்கிற வாழைக்காயை இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். வாழைக்காய் 3/4 பதம் வெந்ததும் நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, சிறிதளவு கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்ததும் 1/2 கப் பொடிதாக நறுக்கிய வெங்காயம், அரைத்த பூண்டு சோம்பு விழுது, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியும் அதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா தூள் வெங்காயத்தோட நல்லா கலந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வறுத்து வச்சிருக்கிற வாழைக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லாம் வாழைக்காயோட நல்ல கோட்டானதும் கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கிடலாம். இந்த வாழைக்காய் வறுவல் வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். மிக மிக சுவையான, ஆரோக்கியமான, எளிதான வாழைக்காய் வறுவல் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.